ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. இது ஃப்ரைடே ஜும்மா முடிச்சுட்டு நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அதுதான் உங்களுக்கு இந்த ஊரை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlog ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் இந்த ஊரை நாங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதுக்கு இன்னும் இடம்லாம் ஒன்றும் பழவலை, என்னென்ன எங்கெங்கே இருக்குங்கிறது இப்போ கூகுள் மேப்பை வச்சு தான் பார்த்து போயிட்டு இருக்கோம். இன்னும் அவ்வளோதுக்காக இந்த இடம் இன்னும் செட் ஆகலை. இதெல்லாம் நாங்கள் ஷாப்பிங் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் எந்த மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நாங்கள் அபஹாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க ஒன்றுமே இந்த எங்கே கடைசியாக டெஸ்டினேஷன் வர வரைக்கும் சொல்லவே இல்லை, எங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரோட்ஸ் எல்லாம் போகிற வழியில் இந்த மாதிரி ஏற்றம் இறக்கமாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் ராட்டனான்னா எப்படி வெயிறு சுருக்குங்க, அந்த மாதிரி வெயிறு ஒரு மாதிரியாக கூசிக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்குறப்ப. நாங்கள் இருக்கிறது சிட்டி தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது வில்லேஜில் இருந்தோம். இது சிட்டி. ஆனால் இது ரொம்ப பெரிய ரியாத் அளவுக்கு ரொம்ப பெரிய சிட்டி கிடையாது. இப்போ தான் டெவலப் ஆகிக்கிட்டு வருது. ஆனால் எல்லா ஷாப்ஸும் இருக்குது. இங்கே தான் இந்த பிந்தாவுதுன்னு ஒரு கடை இருக்குது. இந்த கடைக்கு எனக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஹஸ்பண்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அந்த நேரத்துன்னு பார்த்து வேறு ஏதாவது ஒரு பாண்டா இல்லை ஒத்தையம் அந்த மாதிரி கடைக்கு போகிற மாதிரி ஆயிடுது. பிந்தாவதுக்கு கடைசி வரைக்கும் போக முடியல. இந்த மக்கா மதீனா இந்த மாதிரி சைடில் எல்லாம் தான் இந்த கடைக்கு பிந்தாவுதுன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ரியாத் சைடில் எல்லாம் இதுக்கு தனூபுன்னு இருக்கும் நேமு. எனக்கு இன்னும் கோல்டு அவ்வளோதுக்கு சரியாகலை. அதனால வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு மெக்டொனால்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மெக்டொனால்ட்ஸை ரொம்ப தேடினா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மெக்டொனால்ட்ஸ் கிடையாது. இந்த அபஹாங்கிற ஊரில் தான் நாங்கள் மாலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்கள்ல எங்கள் ஹஸ்பண்டை. அந்த மாலில் தான் மெக்டொனால்ட்ஸ் இருந்துச்சு. அங்கே போனோன்னே மெக்டொனால்ட்ஸில் காஃபியும் இந்த நியூட்டெல்லா மஃபினும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் கமீஸ் முசையத்துலேருந்து அபஹாவுக்கு போகிற வழி. இது ஒரு நல்லா ஃபுல்லாகவே ரொம்ப டிராஃபிக்காலாம் இருக்காது. இந்த ஏரியா நல்லா கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போக அபஹாவை நெருங்க க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே நம்மளை சூழ்ந்த மாதிரி கருப்பாக அப்படியே நம்ம க்ளவுட் உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த அபஹாவுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறையா கடையெல்லாம் பார்த்து புதுசாக வச்சு ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த கடைக்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அபஹாவை அவ்வளோதுக்காக இன்னும் சுற்றி பார்க்கல. இந்த கமீஸ் முசையத்தை மேக்ஸிமம் கொஞ்சமாச்சும் காரில் ரவுண்ட் அடித்து கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. அபஹா சிட்டிக்கு அந்த ஒரு மாலுக்கு மட்டும்தான் போயிருந்தோம். வேறு எங்கேயும் உள்ளெல்லாம் இன்னும் போய் பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போனால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எட்டிங்கிற எலக்ட்ரானிக் ஷாப் ஒன்று போச்சு இல்லை, அந்த எல்டிங்கிற எலக்ட்ரானிக் ஷாப்பு ரியாதில் ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு சவுதிக்கு வந்தப்போ எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே தான் வாங்கினோம். வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் அங்கே வாங்கினதுனால எக்கச்சக்கமாக கூப்பன் கொடுத்தாங்க. அந்த கூப்பன் கொடுத்ததில் தான் நான் நான்ஸ்டிக் பேனு, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேன் ஒன்று வாங்கினோம். அப்புறம் ஒரு மைக்ரோவேவ் ஒன்று வாங்கினோம். இந்த மாதிரி நிறையா ஆஃபர் இருந்துச்சு. இப்போல்லாம் அந்த ஆஃபர் போடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. நான் ஒரு ஜூனில் இங்கே வந்தேன். என் ஹஸ்பண்ட் ஒரு மார்ச்லேயே வீடு பார்த்துட்டாங்க. அந்த டயத்தில் ஆஃபர் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ வாங்கினாங்க எல்லா திங்ஸையும். இதை பாருங்கள், நான் உங்கள்கிட்ட க்ளவுட்ஸை சொன்னேன்னு, இந்த க்ளவுடு ஃபுல்லாக அப்படியே மேகம் அப்படியே கருன்னு இருந்து அது உள்ளே தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு.
கிட்ட நெருங்க க்ளவுடு வந்து ரொம்ப கருப்பாக நம்மளை சூழ்ந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக நாங்கள் மாலுக்கு போனால் அந்த இடத்துல தான் வந்து மேகம் ஃபுல்லாக வந்து கண்ணக்கரைன்னு விட்டால் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழை வந்து அவ்வளோதுக்கு பெய்யலை. அன்னைக்கு வந்து வெதர் வந்து செம்ம குளிர். அது தெரியாமல் நாங்கள் வேறு அபஹாவுக்கு போயிட்டோம். கமேஸ் வந்து மலைக்கு கொஞ்சம் கீழேன்னு நினைக்கிறேன். அபஹா வந்து கொஞ்சம் மலைக்கு மேலேங்க ஏரியாங்கிறதுனால க்ளவுடு வந்து செமையாக இருந்துச்சு. குளிர் எம்மா காரில் ஃபுல்லாக விண்டோ ஃபுல்லாக எதுவுமே தெரியவே இல்லை. ஃபுல்லாக பூத்துது கார் விண்டோ. ஹீட்டர் போட்டுக்கிட்டு போனால் தான் நம்ம வந்து போகலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து நாங்கள் சொன்ன மாலோட நேம் வந்து எனக்கு அவ்வளோதுக்கு சரியாக தெரியலை. நான் வந்து இன்ஷால்லா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னென்னு வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த மாலில் வந்து நல்ல செம்ம பெரிய மால். பிராண்டட் ஷாப்ஸ் வந்து நிறைய எல்லாமே இருந்துச்சு, பிராண்டட் ஷாப்ஸு. நான் வந்து மேக்ஸிமமாக போகிறது வந்து மேக்ஸு, சென்ட்ரு பாயிண்ட்டு, அப்புறம் ரெட்டாக, இந்த 3 கடையில் தான் வந்து ரிஃபாக்கு ட்ரெஸ்ஸு, ஷூஸ் எல்லாம் வாங்குவேன். இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும், நல்லா வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் கிடைக்கும். நாங்கள் வந்து போன டைம் வந்து கரெக்டாக வந்து மஹரிப் டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து என்ட்ரு ஆனோடனே வந்து எல்லா ஷாப்ஸும் வந்து க்ளோஸாக தான் இருந்துச்சு, எதுவும் வந்து ஓப்பனில் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணணுன்னா நேராக ஏறி ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். ஃபுட் கோர்ட் போயிட்டு தான் அங்கே போய் மெக்டானல்ட்ஸில் போய் இந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் ப்ரே பண்ணாங்க. ஹஸ்பண்ட் தொழுது முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலரில் இருக்குல்ல அந்த கடைக்கு போகணுன்னு தான் வந்து கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் மீதி எல்லா கடையும் போயிட்டு வரதுக்குள்ளே இசா டைம் ஆகிடுச்சு. அப்பா சலாக்காண்டி திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி ஹஸ்பண்ட் ரொம்ப டைம் ஆகிடும், நம்ம கிளம்பி போயிடுவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வேறு ஒரு மால், ஓசிஸ் சென்டர்னு ஒரு மால் இருந்துச்சு, அங்கே வந்துட்டோம். இங்கே உள்ள ஹோம் சென்டருக்கு போகணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் ஆக்சுவலாக இங்கே உள்ள ஹோம் சென்டருக்கு போக முடியல. அதனால் ஓசிஸ் சென்டரில் ஒரு ஹோம் சென்டர் இருந்துச்சு, அங்கே போய் ஹோம் சென்டரில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து மேட்ரஸ் வாங்கலான்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம். இன்ஷால்லா வந்து அடுத்தடுத்த டைம் தான் போனால் வந்து வாங்கணும். அதோட ஆர்கிடெக்சரே வந்து நல்லா செம்ம சூப்பராக இருந்துச்சு, கட்டியிருந்தது. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா சீலிங்லாம் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய மாலுக்கு போய் வந்து பார்த்து. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நாங்கள் துபாய் போனப்போ இந்த டைப் ஆஃப் மாலுக்கு வந்து போயிருந்தோம். ரியாதில் வந்து நாங்கள் தேடி போனால் இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் போகலாம். ஆனால் நாங்கள் வந்து எப்போதுமே வந்து இந்த லூலு இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து போவோம். வேறு இந்த மாதிரி மால்ஸுக்கெலாம் வந்து எப்போயாச்சும் தான் போவோம். ஒத்தை மாலுன்னு ஒன்று இருக்கும், அங்கே கிட்ஸ் ப்ளே பண்ணுற இடம் வந்து இருக்குமா, அது அங்கே போகிறதுக்காண்டி ஒத்தை மாலுக்கு போவோம். மற்றபடி மாலுக்கெலாம் வந்து அவ்வளோ இதுக்கு போனது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹரிக்குங்கிற ஊரில் இருந்தோம்ல, அங்கேயும் வந்து மால்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அது வந்து பாண்டா இருக்கும், ரெட் டேக் இருக்கும், மேக்ஸு, சென்டர் பாயிண்ட், இவ்வளோ தான் இருக்கும் வந்து கடை. இது மாலுள்ள அதுவே பார்த்து எங்களுக்கு வந்து பழவி போயிடுச்சு. நாங்கள் வந்து ஹரிக்குங்கிற ஊரில் வந்து 3 இயர்ஸ் இருந்தோம். இப்போ நான் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போன டைமில் தான் வந்து என் ஹஸ்பண்டை திடீர்னு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த ஊருக்கு கமீஸ் முசையத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க. திருப்பி அந்த கிராமம் மாதிரி ஊரில் போட்டுருவாங்களோங்கிற பயத்தில் தான் இருந்தோம். நல்ல வேளை திருப்பி கிராமம் மாதிரி உள்ள ஊரில் போடலை, இந்த மாதிரி கொஞ்சம் சிட்டியாக உள்ள ஊரில் வந்து போட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்து என்ன வாங்குகிறோமோங்கிறதெல்லாம் கிடையாது, விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோமா, ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஊர்லேருந்து வர்றப்பே ரிஃபாக் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து நிறையா சேர்ந்துருச்சு. எங்கள் அத்தா கொண்டு வந்தாங்க, என் அண்ணன் கொண்டு வந்தாங்க, பெரியத்தா எல்லாம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வர அவளுக்கு ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து வாங்குற மாதிரியே இல்லை. எல்லாம் அவளுக்கு வந்து நிறைய இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கணும். அவளுக்கு வந்து மெயின் ட்ராபேக் வந்து ஷூஸ் தான். 1 மந்த் ஒரு ஷூ போட்டான்னா அதுக்கப்புறம் அது பத்தாமல் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி ஷூ வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு 2 ஷூ வாங்கிட்டோம். ஊர்லேருந்து வந்த ஷூலாம் வந்து கரெக்டாக இருக்குது அவளுக்கு. வெளியில் போகிறதுக்கு குளிராகவும் இருக்கிறதுனால குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூ வாங்கணும். அப்புறம் வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஷூ ஒன்று வாங்கினோம் அவளுக்கு வந்து.
அதுதான் அவளுக்கு இங்கே வந்து பண்ண பர்ச்சேஸு. இந்த விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. இது வந்து ஈஸா டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால திருப்பி எல்லா ஸ்டோர்ஸும் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனு. இது வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து இந்த ரெசிபி வந்து குக் பண்ணேன். இது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு பேலன்ஸ் இருந்துச்சு. சரி அதை வச்சு என்னத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் டூனாவும் வந்து வீட்டில் இருந்துச்சு. அதனால் சரி அந்த மிக்ஸ்டு வெஜ்ஜையும் டூனாவையும் வச்சு ஒரு தொட்டுக்க மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இன்ஷால்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஜீரகத்தை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸு ஆனியன் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம ஊர்லெலாம் ஆனியன் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், அதனால் அந்த ஒரு ஆனியன் வந்து ஓகேவாக இருக்கும். இங்கே வந்து ஆனியன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் டொமேட்டோ தான் வந்து ஆட் பண்ணேன். ஏன்னா வந்து டொமேட்டோ வந்து ரொம்ப ஆட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாஃப் டொமேட்டோ ஆட் பண்ணேன். ஹாஃப் டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோடு சேர்த்து மல்லிக்கீரையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா மல்லிக்கீரையும் சேர்த்து வதக்குனா அது வந்து அதோட ஸ்மெல் வந்து நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கீரை அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து 3 பீஸாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு பாருங்கள். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு சால்ட் வேணுமோ அவ்வளோதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஒரு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜீரகத்தூள், அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, பொட்டேட்டோ இந்த 3 வந்து எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து நான் எல்லாமே கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோலாம் வந்து நிறையா இருந்துச்சு. சரி வெஜிடபிள் பிரியாணி போட்டுருவோன்னு சொல்லிட்டு எடுத்தால் அது வந்து ரொம்ப நிறையா கட் பண்ணிட்டேன். அது வந்து எல்லாத்தையும் சரி யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஹாஃப் எடுத்து அப்படியே பிரியாணிக்கு போட்டுட்டு மீதி ஹாஃபை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு ட்ரை பண்ணேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணேன். பாருங்கள், கரம் மசாலா வந்து ரொம்பலாம் ஆட் பண்ணலை, அதுவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் கரம் மசாலா. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இதை வந்து ஒரு தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகுறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகிடும்.
பாருங்கள், இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒரு 60% வந்து குக் ஆகிருக்கு. இந்த டயத்தில் வந்து டூனாவை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி இன்னும் குக் பண்ணணுன்னா வந்து டூனாவோட சேர்ந்து இந்த வெஜிடபிள் ஃப்ளேவரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துச்சு. 1 டின் வந்து டூனா ஆட் பண்ணினேன். எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து இந்த ஃப்ளேவரை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் மறக்காமல் எல்லாம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், அவ்வளோதான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி இந்த டூனாவும் அதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து வெஜிடபிளுங்கிறது வந்து பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னே வந்து நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.